ஹாய் நண்பா நண்பீஸ். நம்ம விழுப்புரத்துலேருந்து சென்னை எக்மோர் போகிறதுக்கு வெறும் 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம் நண்பா நண்பீஸ், நம்ம விழுப்புரத்துலேருந்து சென்னை எக்மோருக்கு இன்றைக்கி நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு ஏசி சேர் கார் கோச்சில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஒரு வழியாக நம்ம C6ல் நம்ம கோச் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம ட்ரெயினும் வந்தாச்சு. வந்துட்டு ஒரு வழியாக நம்ம ட்ரெயின் வந்தாச்சு. வந்துட்டு நான் வந்து C6 வர இடத்துல நான் போகிறேன். ஸோ நீங்களும் வாங்க, நம்ம விர்ச்சுவலாக நம்ம ட்ராவல் பண்ணுவோம். வாங்க நண்பா நண்பீஸ். ஸோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆயாச்சு. நாமளும் ட்ரெயினில் நம்ம ஏற போகிறோம். நான் அதுக்கு முன்னாடி காஸ்ட் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ விழுப்புரத்துலேருந்து சென்னை எக்மோருக்கு 770 ருபீஸ் ஆகுது, இன்க்ளூடிங் ஃபுட்டு. நான் ப்ரிஃபர் பண்ணிட்டேன். ஸோ வாங்க நம்ம ட்ரெயினில் போய் நம்ம என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி சண்டே நைட்டு வேறு. ஸோ இன்றைக்கி ட்ரெயின் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே ஃபுல் ஆக்குபன்சியோடு தான் ட்ரெயின் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம ஒரு வழியாக நம்ம ட்ரெயினில் நம்ம ஏறியாச்சு. ஏறிட்டு நம்ம சீட்டுக்கு நம்ம போயாச்சு. ட்ரெயினும் கிளம்பியாச்சு. ஷார்ப்பாக 9 மணிக்கு விழுப்புரம் ஜங்ஷன் வந்து லீவ் ஆயாச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது, நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம சென்னைக்கு நம்ம போகிறோமேன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு சொந்த ஊர் விட்டுட்டு சென்னைக்கு போய் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ இல்லை படிக்க போகிறோமோ? ஸோ சொந்த ஊர் விட்டு எத்தனை பேர் போகிறாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் ஜெயின் மெயில் ப்ரிஃபர் பண்ணிட்டு நானும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நண்பா நண்பி. ஸோ ஒரு வழியாக நம்ம 2 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஒரு வழியாக நம்ம சென்னை நம்ம இறங்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாரோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா நண்பீஸ். இதே போல் நீங்கள் எல்லோரும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் நண்பா நண்பீஸ். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஸோ நம்ம ஒரு நம்ம சென்னைக்கு நம்ம இறங்கியாச்சு. சென்னை விட்டு இறங்கிட்டு நம்ம கீழே வெளியே நம்ம போகிறோம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை விட்டுட்டு. ஸோ இதே மாதிரி விலாக்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணணும்னு நினச்சவங்க, அப்டேட் பண்ணணும்னு நினச்சவங்க பயணங்கள் தொடர்கதையை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.